இது யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னால், முதல்ல அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியார் பேர். அவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவது, பெண்களை இழிவுபடுத்துவது, இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்சின்னு இருக்கும்போது, பாரம்பரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை பதவி விலக செய்தால் நிரந்தரமாக இருக்கணும். மறுபடியும் பேசுறாரு, கேவலமா பேசுறாரு. அது ஹிட்டிங் பிலோ த பெல்ட் தான் சொல்லுவோம். அதை பற்றிலாம் பேசும்போது இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை அவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் பேசும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கும், மற்றவங்க பதில் சொல்றாங்க. ஆனால் அதே ரேஞ்சில் பதில் சொல்லாவிட்டாலும் இதை கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லும் போது கூட அவங்க அதை தடுக்கிற மாதிரி தெரியல. அப்படி என்ன ஆயிடுதுன்னா, அது பிரதிபலன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பற்றி பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே உருவாகிவிட்டது என்பது சொல்வது அது முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால இதை தவிர்த்து விட்டு நாம் என்ன செய்ய போறோம், மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், திட்டங்கள் என்ன, இதுவரை செய்யாதது என்ன, செய்ய போவது என்ன என்பதை சொல்வதுதான் சிறப்பாக இருக்குமே ஒழிய தனிப்பட்ட நபருடைய தாக்குதலில் யாரா இருந்தாலும் அது இல்லாமல் இருப்பது நல்லது நான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே ஒரு செயல் நடந்ததாக சொல்லப்பட்டது ஒன்றை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதுக்குள்ள நான் தீவிரமாக அது உள்ள டீப்பா போய் 2020 மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பேசுகிறேன். இந்த பால்டாயில் பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவர் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அவங்க அவரை தவழ்ந்து போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப தொடர்ந்து நீங்கள் அவதூறாக பேசுவதோ, நடந்த செய்திகளை எடுத்துச் சொல்வதோ, காலில் விழுகின்ற பிரச்சாரம் எல்லாருக்கும் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் காலில் பார்த்து எல்லாரும் காலில் தொட்டு கும்பிடுவாங்க. மரியாதை நிமித்தமாக செய்திருக்கலாம். அதனால காலில் தவழ்ந்து போனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கக்கூடியவர் நீங்க தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது அவரும் he is forced to talk like that. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது சுட்டி காட்டுகிறார். அப்ப அவர் என்ன சொல்ல, அந்த மாதிரி சம்பவம் நடக்காத பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உதயநிதி சொல்லி இருக்கலாம் இல்லையா. நடிகரா அது நான் உடனடியாக ஏற்கனவே அதை சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும், கமிஷனர் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கணும். யார் இந்த குற்றத்தை செய்தார் என்று கண்டுபிடிப்பது மிக 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 அவசியம். இதுல ஒண்ணுதான் எனக்கு இதுல கருத்து என்னவென்று சொன்னால், நான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் தி திங். என்னன்னா, ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருவருடைய உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது தவறான ஒரு செயல். ஏன்னா அந்த தொன்று தொட்டு பார்க்கும்போது திருட்டு விசிடியை நம்மளால தடுக்க முடியல. அப்ப திருட்டு விசிடியா இருந்துச்சு. இப்ப படம் லீக் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரசு இப்ப இருக்கிற காபந்து அரசு இந்த போலீஸ் தரப்புல அதனுடைய சைபர் கிரைம்லயும் சரி, போலீஸ் கமிஷனர்ஸ் உடனடியாக பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஷுட் பி ஆக்டிவேட்டட், இமிடியட்லி ஃபைண்ட் அவுட் ஹூ டிட் திஸ் கிரைம். இதுல ஒன்னே ஒன்று நான் சொல்ல கருத்து, எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா, இது அரசியல் ஆக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்க அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் படம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜக்குபான் ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாள்ல we lost about 15 crore rupees. Myself and my wife produced that film. அப்ப ஜக்குபான் என்ற படம் previously இன்டர்நெட்ல it was released throughout the world. அப்ப சேம் இதே கலை உலகம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே விட்டேன். அன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு காரணம் நான் சுட்டி காட்டல. நாம் எதற்காக எதை பயன்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே இன்னைக்கு இருக்க மத்திய ஆட்சியாளர் தான் செய்கிறார் என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா இதை உடனடியாக காவல்துறையும் சரி, சைபர் கிரைம்ல உடனடியாக கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. ஆனால் அரசியல் ஆதாயம் காண வேண்டாம் என்று நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கிறேன். எதுல இருக்காங்க? ஜனநாயகத்தில் இருக்காங்களா? எல்முருகன் கீழே சென்சார் போர்டில் சிபிஎஃப்சியில் இருக்கு. அமைச்சகம் இருக்கும், அமைச்சர்கள் இருப்பார்கள். அது கண்ட்ரோல் பை இண்டிபெண்டன்ட் பாடிகள் சிபிஎஃப்சி இல்லையா. அவங்க எல்லா படத்தையும் தணிக்கை செய்கிறார்கள்.
அவங்க வந்து லீக் பண்ணாங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்லாட்டி முருகன் வந்து சிபிஎஸ் ஃபோன் பண்ணி லீக் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? நடக்க முடியாத, நடக்க சாத்தியபூர்வம் இல்லாத, சாத்தியக்கூறு இல்லாத பற்றி அவருக்கு குறை சொல்லக்கூடாது. அதான் சொல்லிட்டேன், ஒரே ஒற்றை சொல்லிலே இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல. Do not make every issue of yours as a political issue. It is not a political issue. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் போர்டு வந்து எனக்கு ஒரு வந்து ராஜீவ்காந்தி கொலை கேஸை பற்றி செல்வமணியன் ஒரு படம் எடுத்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்று வரை இட்ஸ் நாட் ரிலீஸ்ட். நிறைய பண செலவுல அந்த படத்தை எடுத்தாங்க, அது ரிலீஸ் ஆகல. ஏன் இப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கு, அது காங்கிரஸுக்கு எதிராக எடுத்த படம் தானே, அப்ப ரிலீஸ் பண்ணலான்னு பிஜேபி ஆட்சியாளர்கள் செய்தார்களா? சிந்திச்சு பார்க்கணும். should be rationalized in your thinking and thought. Do not politicize any issues. உங்களுக்கு எது எடுத்தாலும் பொலிட்டிசேஷன் தான். நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னைக்கு தாவாக்காக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்க வந்து உங்க பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும் நான் சொல்றேன். இல்ல அவங்களுடைய பாலிசி நினைக்கிறேன் சிறப்பா, நீங்க நல்ல சிறப்பா கேக்குறீங்க. அவங்க பாலிசி குற்றம் சொல்வதே, அதாவது நீங்க திருவிளையாடல் படத்துல வந்து குற்றம் சொல்லியே பிழைக்கின்ற பலவர்கள் இருப்பதை போல அப்படின்னு நக்கீரனை பார்த்து தர்மி சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க வந்து எது இருந்தாலும் குற்றம் சொல்றோம். அதான் அந்த யுஎன்ல வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல whenever Americans get up to say something, Russians வந்து I veto அப்படின்வாங்களாம். even if it is good for the country, good for the world ன்னு சொன்னா கூட I veto ன்னு சொல்லுவானா, சொல்றது கூட கேட்க மாட்டாங்களா. அதே மாதிரி உங்களுக்கு எது பண்ணாலும் இது வந்து அரசு தான், உங்களுக்கு அது மட்டும் தான் கண்டுக்க தெரியும். நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், இதுவரை ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்களா? Have they really addressed the press and said what they are going to do for the country? 10,71,000 கோடி வந்து கடன்ல இருக்கு தமிழகம், தவழ்ந்துட்டு இருக்கு, என்ன பண்றது தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதுக்கான எதுவும் பாலிசி வச்சிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. So I don't want to discuss more about TVK because I don't consider them as any kind of policies உள்ள ஒரு கட்சியா நான் அதை பார்க்கல. குற்றம் சொல்லியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. 41 பேர் நாங்க கொலை பண்ணல, கவர்மெண்ட் தான் கொலை பண்ணிட்டாங்க, பர்சனல் லைஃபை வந்து எடுத்து இவங்க தான் வந்து பண்றாங்க இப்படின்னு சொல்றது, it doesn't have anything to do with the people of the state or the country. Do something proactive for the country and the state. அதாவது தாவாக்காவை தவிர்த்து கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும். 10,76,000 கோடி வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர் போனதிலே சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ற ஆட்சியாளர் விட்டு செல்லும் போது 5.71 crores தான் இருந்திருக்கு. 5,76,000 கோடி தான் கடன் இருந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்களை, இந்த 5 வருஷத்துல மேற்கொண்டு 5 லட்சம் வந்து கடன் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த கடன் வாங்கினதற்கு பொருளாதார அடிப்படையில் நாட்டை உயர்த்துவதற்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்திருக்கீங்களா? கேன் யூ கிவ் அ ஸ்டேட்மெண்ட்? இந்த 5 crores was borrowed for this, இதை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. there is no development activity in தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஊழல் அப்படின்னு சொன்னா டிஎம்கே அப்படின்னு கிளியரா வந்துருது. ஸோ ஏன்னா அவங்க குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா வரிசையா பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேல. நீங்க வந்து செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு, கே நேரு மேல குற்றச்சாட்டு, மூர்த்தி இருக்காரு, பதிவு வந்து பத்திரத்தில் குற்றச்சாட்டு, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கரப்ஷன் தான் இருந்தது. கரப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இதையெல்லாம் தவிர்த்து, இந்த கரப்ஷன்ல வந்து சம்பாதிக்கிறத தவிர்த்து இருந்தாங்கன்னா இந்த 10 லட்சம் கோடியில வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 லட்சம் கோடியை குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து லேப்டாப் மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாம், மாணவர்களின் கல்வி கடனை உடனடியாக ரத்து செஞ்சிருக்கலாம், மகளிருக்கு கொடுக்க வேண்டிய வந்து 1000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் எண்ணிக்கை கொடுத்திருக்கலாம். ஸோ இதையெல்லாம் செய்யாமல் they have developed their own family. இட் இஸ் a dynasty rule சொல்றது வந்து சரி மகனுக்கு அப்புறம் பிள்ளை அப்படின்னு சொல்றது, இது வந்து அரசியலில் ஒவ்வொருமா என்று தெரியவில்லை. ஏன்னா தொடர்ந்து அவங்க தான் இருக்கும் போது they become very powerful. அதிகாரமும் பணபலமும் வந்து அதிகரித்தே கொண்டு போகும்போது அது ஒரு சர்வாதிகாரி ஆட்சியாக அமைந்துவிடும் என்பது எங்களுடைய கருத்து. இல்ல ஒன்னே விடுங்க, இங்க வந்து முதலமைச்சரின் குற்றச்சாட்டை நான் வந்து பெருசாவே எடுத்துக்கிறது. ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா, எல்லாத்துக்கும் அவர் வந்து எப்படி தாவாக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ மத்திய அரசு செய்வதெல்லாம் தவறுன்னு சொல்கிறார்கள்.
நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வந்து தெள்ள தெளிவாக எடுத்துரைக்க இருக்கின்றேன். என்னன்னா மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு செய்திருக்க பல திட்டங்களை நீங்கள் சரியாக அதை வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? முதல்ல நல்ல திட்டங்களையும் அவங்க செய்வதாக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கிற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது இல்லைன்னு அவங்கள சொல்லுங்க. நான் இங்க கேட்கறது வந்து டைனாஸ்டி ரூல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். முத வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்கே வர மாட்டேன்னு அவரே சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் வந்து அவர் சட்டமன்ற வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இன்னும் அவர் மந்திரி ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, மந்திரி ஆக்கிட்டாங்க. இல்ல நாங்க வந்து துணை முதல்வராக ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலிலே நீங்க கிளியரா சொல்லுங்க, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலினை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லாட்டி நீங்க சொல்றீங்களா சமூக நீதி, எல்லாரும் ஒன்று, சமத்துவத்தை வந்து நிலைநாட்டு போற திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம வந்து மைனாரிட்டிக்கு வந்து பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்ற நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் கட்சியில் இல்லையா? அவர்களை முதலமைச்சர் ஆக்க முடியுமா உங்களால் என்று சொல்லுங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்றீங்க. அப்படி டெமோக்ராட்டிக் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் குடும்பத்தை தவிர வேறு யாருமே அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர் இல்லையா என்ற கேள்வியை நான் வந்து அன்பு சகோதரர் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன். அது நான் எப்படிங்க பாக்குறது? அவர்கிட்ட 10,000 ரூபாய் தான் வந்து வங்கி கணக்கு இருக்குன்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து நான் இதை பத்தி ஒன்றும் சொல்ல விரும்பலைங்க. அது மக்களுக்கே தெரியணும்ல. 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு நீங்க எப்படி கார்ல போறீங்க, எப்படி வந்து டிஃபெண்டர்ல போறீங்க, இதெல்லாம் நான் கேட்க வேண்டாம். எல்லாரும் வந்து வாங்க முடியும், இஎம்ஐல ஈஸியா கார் வாங்கிடலாம். அது திருப்பி அடைக்கிறதுனா கஷ்டம். அதனால அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி வேணா இருக்கலாம், அது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இருக்கலாம். ஆனா நீங்க வந்து கணக்கு கொடுக்கும் போது சொத்தே இல்லைன்னு கணக்கு கொடுத்தா மற்ற பணத்துல எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லிட்டாலும் பெட்டர் இல்லையா? அதுதானே ஜஸ்ட் டெல்லிங் மீ அபௌட் திஸ். அவங்களுக்கு சொல்லிடுறீங்களா? எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி பெண்களை ஒதுக்கி இருக்கிறது, பெண்களை சமூக வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் அரசியலிலும் வரவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு வேலை செய்கிறது என்பதை திருமதி அசினா சையத் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டில் தெளிவா சொல்றாங்க. அதாவது போட்டியிடக்கூடிய இடங்களை விற்று விட்டார்கள், they have sold the party சொல்றாங்க. செல்வ பெருந்தகை சீட்டுகளை விற்று விட்டார். அதற்கு உடந்தையாக இருந்தது யார் என்றால் மல்லிகார்ஜுன கார்கேன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை குற்றம் சாட்டுகிறார். உடனடியாக அதற்கு விளக்கம் சொல்லாமலோ அல்லது அசினா சையத் சொல்வதில் அதற்கான விளக்கத்தை கொடுக்காமல் அவர் கட்சியை விட்டு நீக்குகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான விஷயம். 16ஆம் தேதி மகளிர் இடஒதுக்கீட்டான மசோதா வருகிறது. அது குறித்து பாராளுமன்றத்தில் பெரிய விஷயம் பேசப்பட போகிறது. ஆனால் காங்கிரஸ்ல பெண்களை மதிக்கவே இல்லை என்று அசினா சையத் சொல்லியிருப்பது உண்மையிலேயே வெட்கக்கேடான விஷயம். காங்கிரஸ் கட்சி இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். சீட்டுகளை விற்பது அப்படின்னு ஒரு மகளிர் அணி தலைவி, மாநில மகளிர் அணி தலைவி சொல்லி இருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பெண்கள் விரோத போக்கை தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது சார் அதை பத்தி பேசிட்டு வந்தாங்க, அதனால அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இதை போன்ற கருத்துக்களை தானே சொல்ல முடியும். So when you don't have anything with substance, நீங்க என்ன பேசுவீங்க? இந்த மாதிரி தான் பேச முடியும். என்ன பேச முடியும் அவங்களால சொல்லுங்களேன். ஏதாச்சும் ப்ரோ ஆக்டிவா சிந்திச்சு சொல்ல முடியுமா? Do they have any policy? இந்த 10 லட்சம் 10.71 இருக்கு, அது எப்படி குறைக்க போறாங்க? அது திட்டம் என்ன? கடன் வாங்கி நீங்க வந்து பொருளாதார வந்து இதை உயர்த்தணும் சொன்னா கடன் வாங்க தப்பு கிடையாது. ஆனா அது எப்படி பயன்படுத்துறீங்க? அந்த கடனை அடைக்கும் அளவுக்கு நீங்க வந்து தொழில் முன்னேற்றம் நடந்திருக்கா? இல்லையே, எதுவுமே இல்லையே. இந்த தேர்தலுக்கு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது முதல்ல இவர் சொல்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது நான் சொல்றது ஊழலை பத்தி உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து ஊழல் ஊழல் ஊழல், இட்ஸ் கரப்ஷன். இந்த கவர்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கரப்ஷன். அதை மாற்றவே முடியாது. அது கே நேருவா இருக்கட்டும், மூர்த்தியா இருக்கட்டும், நீங்க பொன்முடியா இருக்கட்டும். அந்த பொன்முடி மட்டும் அவர்கள் என்ன பண்றாரு? பொன்முடி அதோட அவதூறா அவரை பேசுறான். உனக்கெல்லாம் பஸ் பாஸ் நான் இலவசமா கொடுத்துருக்கேன், நீ கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு விஷயங்கள் கீழ்த்தரமாக பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு ஆட்சி என்று சொன்னால் இவர்கள் தான். அப்ப இவங்க என்ன பண்ணணும்? நீக்க வேண்டாம் அவங்களெல்லாம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சியாளர்கள், சிறந்த முறையில் ஆட்சி செய்பவர்கள்
மகளிரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கார்கள். யூ ஆர் டிகிரேடிங் விமன் இன் திஸ் கவர்மெண்ட். அது நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் ரெண்டாவது, போதையை பத்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொல்லிடுறேன், வச்சிருக்கேன். போதை கலாச்சாரம் ஊடுருவிக்கா இல்லையான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ரூயினிங் அவர் சொசைட்டி, ரூயினிங் த ஃபியூச்சர் யூத் ஆஃப் அ கண்ட்ரின்னு சொல்லணும் இந்த ஸ்டேட். அப்ப இது ஊடுருவதை தடுத்திருக்கிறார்களா உங்களால சொல்ல முடியுமா? நெஞ்ச தொட்டு கஞ்சா கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் மெத் கலாச்சாரமும் டாஸ்மாக் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு டாஸ்மாக் கடையில் 30,000 பேர் இது பண்றாங்கன்னா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் எவ்வளவு இது பண்றாங்க பார்த்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தன் போதைக்கு தான் அதிகம், ஒரு மாத்திரை கூட கிடைக்காது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இவங்க ரெவன்யூவே இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி த ரெவன்யூ ஃப்ரம் டாஸ்மாக். அப்ப அது என்ன நடக்குது? அவருக்கு அரசுக்கு ரெவன்யூ வருது, அதை ஏன் தடுக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த வருமானத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. பேக்ட்ராப் ஆஃப் திஸ் எவ்வளவு பேர் விதவைகளாகிறாங்க தமிழகத்தில் மட்டும். ஆல் இண்டியா லெவல்ல புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, இந்த குடிப்பழக்கத்தினால் அதிகமான விதவைகள் இருப்பது தமிழகத்தில் என்று புள்ளி விவரங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க ஏற்கனவே ஒருமுறை கனிமொழி அவர்கள், அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் எவ்வளவு தூரம் அது நாங்க வந்தவன முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார்களா இல்லையா? அவங்களே சொன்னதுதான் தமிழகத்தில் அதிகமான விதவைகள் உருவாகுவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடை தான் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதுக்கு நீ என்ன சொல்றீங்க? Have you not found any other alternative revenue source? உங்களால முடியல. அப்ப you are not developed the state. உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாக்க முடியல, எதுவுமே நடக்கல. நீங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் திடீர்னு சொல்லுங்க. ஒரு 1954 இருந்து 1963 வரை பெருந்தலைவர் ஆட்சியில் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? How was it possible? It was possible because you had a very good relationship with the center, though both were Congress government at that point of time. ஆனா that chief minister எல்லாத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு உழைச்சார். இங்க வரதே நீங்க தடுக்கிறீங்க. ஒரு மும்மொழி கொள்கையை எவரை தவறான முறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன சொன்னாங்க? இந்தியை திணிக்கிறார்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாலக்காடு கிட்ட இருக்கீங்க, கேரளா பார்டர்ல இருந்தீங்கன்னா லேர்ன் மலையாளம். ஆந்திரா பார்டர்ல இருக்கீங்களா, அங்க தெலுங்கு கத்துக்கோன்றாங்க. ஹிந்தியை கத்துக்கோங்கன்னு சொல்லல அவங்க. ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் த்ரூ அவுட் தி கண்ட்ரி. இங்க இருந்து நான் பயணிக்கும் போது எங்க போனாலும் ஹிந்தி பேசிட்டு உங்களால சர்வே பண்ண முடியுமா முடியாதா? உங்க நெஞ்சத்தோடு சொல்லுங்க. இதனால ஒரு கோயிங் பேக் தி இன்டர்நேஷனல் லெவல்ல 1965 when Singapore separated from Malaysia, அப்ப லீ குவான் யூ என்ன நினைக்கிறாருன்னா, there are Chinese, there are Malays and there are Tamils. இவங்க தான் 3 மேஜர் பாப்புலேஷன் சிட்டிசன்ஸ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் ஒரு ஸ்லம் மாதிரி இருந்துச்சு. அப்போ அண்டர் டெவலப்ட் பிளேஸ். he took a challenge to develop Singapore. அப்ப என்ன பண்ணாரு? ஒரு காமனா என்ன பண்ணலாம்? மலையை வச்சா தமிழர்களும் கோபித்துக் கொள்வார்கள், அப்புறம் சீனர்களும் கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி மலையை வச்சா இவங்க 2 பேரும் கோச்சுக்குவாங்க. ஒரு ஒற்றுமை உருவாக்க முடியாது சொன்ன the common language that was used in English boldly said by Lee Kuan Yew. அப்ப லீ குவான் யூ எடுத்த முடிவு சரியான முடிவா இருந்தனால் சிங்கப்பூர் வளர்ந்தது. அப்ப ஒரு காமன் லாங்குவேஜ் நம்ம திணிக்கிறோம் சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்காதீர்கள். நீங்க இந்தி எஜுகேஷன் மூலமா ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அதே டோன்ட் ஃபாலோ இட். அப்ப உங்க பள்ளிக்கூடங்கள், நீங்க நடத்துகின்ற பள்ளிக்கூடத்துக்கு ஹிந்தி கற்றுத் தருவது இல்லையா? இப்ப நான் இருக்கேங்க, நான் ஹிந்தி பேசுறேன், நீங்க பேசுறீங்க சொல்லுவீங்கன்னு. ஆனா மற்றவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டாங்களே. யூ ஸ்பாயில்ட் a whole generation of people to learn a language. எங்க அப்பா ரஷ்ய மொழி கத்துக்க சொன்னார். எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? I learned Russian language. I did certificate in Russian language, even though I'm not using it anywhere. But ஒருவேளை ரஷ்யாவுக்கு போனா அந்த ரஷ்ய மக்களோட ரஷ்யால பேசுறதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? லாங்குவேஜ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அது நீங்க பேசின உடனே சந்தோஷப்படுவாங்க, உடனே கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க உங்கள்கிட்ட. அதனால தாய்மொழி மிக மிக அவசியம். மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதும் அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் அது. அதனால என்ன பண்றாங்க? நீங்க நவோதயா பள்ளிக்கூடலாம் இங்க வரக்கூடாதுன்னு காரணம் அவங்க நிதி தரல. என்ன நிதி தரல? உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு வெள்ளரிக்கை கொடுங்க. இந்த 11 ஆண்டு கால ஆட்சி, சென்ட்ரல் ஆட்சியில் 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோர் தென் அட்லீஸ்ட் ஒரு 5-10 times more than the Congress government has given to Tamil Nadu.
அப்படி இருக்கும்போது இந்த நிதியில என்ன பண்ணீங்க? எவ்வளவு டெவலப்மெண்ட் இதை சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு திட்டமும் சிந்தித்து செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போறாங்க. தமிழ் தமிழ் சொல்ற நீங்க மோடிஜி அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியின் சகோதரர்களும் சரி, அவங்க தமிழை பத்தி பேசுறது நீங்க பேச மாட்டேன்றீங்க. நீங்க பல முறை சொல்லியாச்சு, உங்களை வைக்கிற உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு பேரே ஆங்கிலத்தில் தான் வைக்கிறீங்க, தமிழ்ல நீங்க வைக்கல. அப்ப தமிழ் ஆர்வலர்கள் யார் என்று உங்களை தான் கேட்கணும். அது இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடும். சொல்லுங்க, ஏன்னா மும்மொழி கொள்கை இல்ல சொல்றதுக்கான காரணம் வரும். ஏன்னா இந்த மாதிரி தெளிவுபடுத்த வேண்டும், மக்களை தெளிவுபடுத்தாமல் எதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தெளிவுபடுத்துவதற்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. we have to make it very clear that it is not இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம உந்துதல் பண்ணி இதை திணிக்கிற யாரும். இது இந்த தேர்தல் அப்புறம் இந்த நிச்சயமா இது வலியுறுத்தி தான் ஆகணுங்க. வாட் இஸ் ராங் கேட்கிறேன். டூ லாங்குவேஜ் பாலிசியை மாற்ற முடியுமான்னு கேட்டு அப்புறம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் நினைக்கின்றேன். வர வேண்டும் நான் நினைக்கிறேன். பர்சனலா வலியுறுத்துவது நேஷனல் பிரசிடென்ட் வந்தோன்னு அவங்கள்ட்ட கேட்டு இந்த வலியுறுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல போறேன். நானே சொல்ல போறேன். மத்திய அரசு நடவடிக்கை இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க டெய்லி கண்காணிக்க முடியல. நீங்க என்ன பண்ணாதான், நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இங்க இருக்கிற கனிம வளங்கள், மைனிங், சாண்ட் மைனிங் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்துக்கன்னு சொன்னேன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன்ஸ் there is not going to be any corruption in it. நீங்க பாட்டு அள்ளிட்டு போறீங்க, யாரு கேட்கறது ஆள் கிடையாது. 100 லாரி 200 லாரி ஜாம்லாம் ஆகுது சவுத்ல. இதெல்லாம் ஒன்னும் விலாவரியா சொல்லிக்கிட்டே போலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். காரணங்கள் ஊழல், போதை, பெண்கள் அவமதிப்பு, நோ டெவலப்மெண்ட் வாட்ஸ் எவர். கல்விக்கு போற தமிழகம் இப்ப போதை கலாச்சாரத்துக்கு பேர் போயிட்டு இருக்கு. கரப்ஷன் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது நீங்க போய் இளைஞர்களை கேட்கணும். அதாவது தமிழகத்தை தாண்டி வேலை செய்பவர்களை போய் கேட்கணும். தமிழகத்தை தாண்டி வேலை செய்பவர்களை கேட்கணும். தேவையான கத்துக்க சொல்றாங்க. இந்திய மட்டும் கத்துக்கன்னு சொல்லியே, இந்திய கத்துக்க நம்ம சொல்லலையே. அதான் சொல்றேன், திணிக்கப்படவில்லை. ஏன் ஒரு லாங்குவேஜை ஏன் கத்துக்கணும் கேட்கறதை நம்ம அப்படியே வலியுறுத்தி கொண்டு இருக்கவே கூடாது நான் சொல்றேன். ஆமா, திணிக்கிறத நானும் சொல்றேன். அதான் பார்த்து இந்திய திணிக்கலையே, திணிக்காத போது எதுக்கு இந்த கேள்வின்னு கேட்குறேன். அதை பார்த்து தேவை இருக்குன்னு சொல்றேன். நீங்க அண்டை மொழி இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்க அவங்க சொல்றாங்க. இதனால என்ன உங்களுக்கு நிர்பந்தம் என்ன வருது? பஸ் 3வது கத்துக்காம இல்லையா? முதல்ல செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சார்ல, ஏற்றுக்கொள்கிறோம் போட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்ச பிறகுதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி படி மும்மொழிகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கையெழுத்திட்ட படிவம் உங்கள்கிட்ட இருக்குமே. அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கொண்டு செய்யவில்லை என்பதுதானே கருத்தே. ஏற்றுக்கிறேன் சொல்லுங்க அந்த செக்ரட்டரி, ஐ டோன்ட் ஹேவ் தி டாக்குமெண்ட் ஹியர். ஏத்துக்கிட்டாங்கல்ல. இது ஒரு சர்ச்சையாக எடுத்துக்கூடாது. நீங்க பிரஸ் உங்களை மாதிரி ஆளுங்க எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட பல மொழிகள் கற்றுப்பது நல்லதுன்னு சொல்லுங்க. பல மொழிகள் கற்றுக்கொள்ள. ஆந்திரா போனா நான் தெலுங்குல பேசுறேங்க, நான் கர்நாடகா போனா நான் கன்னடத்தை பேசுறேன். ஏன்னா தமிழ் தெரியாட்டி, தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல பேசுவேன். கேரளா போனா நான் மலையாளத்தை பேசுறேன். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறேன். நான் நார்த் இந்தியா போனா நான் ஹிந்தியில பேசுறேன். So generally எல்லாரும் எதுவுமே தெரியாத மட்டும் இங்கிலீஷ்ல பேசுறேன். So is language depriving you from communication? மராட்டி இருக்கு, குஜராத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. Hindi is a common language in the entire country. புரிஞ்சுக்கோ. எப்படி லீக்வானி பத்தி சொன்னோம்னோ, Hindi is a common language which everybody can understand and speak. உங்களுக்கு ஹிந்தி கத்துக்க ஆசை இல்லையா சகோதரா? இல்ல உங்களுக்கு
இல்ல அவர் கேட்கணும், அவர் ஜாலியா. ஏன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது மொழி பிரச்சனைக்கே வந்துட்டீங்க நீங்க. அந்த மொழி பிரச்சனை வச்சு அரசியல் செய்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். இல்ல தலைவன், உங்களை மாதிரி படிச்ச 4வது தூணாக இருப்பவர்கள், நானும் பத்திரிகை உலகத்தில் உங்களுக்கே தெரியும், மீடியா வைஸோட சீஃப் எடிட்டர். நான் மோடிஜி அவர்கள் 3வது முறை சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது 1.5 மணி நேரம் உட்காந்து பேட்டி எடுத்தவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்ப ஐ குட் கம்யூனிகேட் வித் at that point of time in his own language. It was additional qualification to me. நீங்க additional qualification எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு நீங்க சொல்றது ஒரு சிலர். நீங்க பொதுமக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, we want to learn the other language தான் சொல்றாங்க. Yes, ma'am. இல்ல ஹிந்தியில கூட பேசுறேன். Correct. So Tamil, he is trying to learn Tamil. Even that you guys are ridiculing him. When somebody is attempting to speak a language, you make memes out of it. Come on, guys. Don't do that. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லணும். வேற எதுவும் இந்த கொள்கையை பற்றி பேசினா தனிப்பட்ட முறையில் அவங்களை தனியா சந்திக்கிற தலைவா. வேற எதுவும் முக்கியமா தான் கேளுங்க. பிரச்சாரத்தில் பல கருத்துக்கள் வைக்க வேண்டியிருக்குங்க. பல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன நடந்திருக்கு, எப்படி இழிவுபடுத்தியிருக்காங்க. நீங்க மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொன்னது விழாவாரியா புள்ளி விவரத்தோட சொல்ல இருக்கேன். அதை மட்டுமல்லாமல் இது எதற்காக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடன் சேர்ந்து இருக்கின்ற இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1996ஆம் ஆண்டிலிருந்து நான் மக்களை சந்திச்சிட்டு இருக்கேன். பல்வேறு கோணங்களில் பல்வேறு நேரத்தில் சந்திச்சிருக்கேன். So I think I can do my best for the party and BJP will come to stay. And நான் உண்மையாக இந்த இயக்கம் ஊடுருவி கொண்டிருக்கிறது. சிறப்பாக தமிழக மக்களுக்காக சேவை செய்ய வருகிறது. Let us think only one thing. உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். This is my last answer for you. நம்ம நாடு சிறப்பாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும்னா we are in the 4th place economically. We are going to the 3rd place soon. எது முக்கியம் திங்க் பண்ணும். பொருளாதார ரீதியில் நாட்டை உயர்த்த ஒரு தலைவர் நாம் அமைந்திருக்கிறார் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர் கடமையை ஏன் வலுப்படுத்தக்கூடாது என்று சிந்தித்தால் நமக்கு தான் நல்லது. அதை சிந்திக்க மாட்டேன்றோம். அன்பு சகோதரி கேட்டாங்க, மோடி ஏன் தமிழ்ல பேசுறேன்னு. இவர் கத்துக்கிட்டு இருக்காரு, அடுத்த முறை தமிழ்ல பேச சொல்லுவோம். இஸ் லேர்னிங், இஸ் டாக்கிங் தமிழ். அதையும் நீங்க ரெடிக்யூல் பண்றீங்க. தத்து புத்துன்னு பேசினாதான் ஆங்கிலமே வரும். When you try to learn a language, you make mistakes. Then you learn the language. When somebody is making mistakes, you ridicule him. You will slowly stop learning that language. So do not do that. And that to the Prime Minister of the country. Amabas. ஆமா ஆமா. இப்ப தேர்தல் 2026 தேர்தலை சந்திக்க போயிட்டு இருக்கேன். அந்த ஆதங்கத்தை ஏற்கனவே மாநில தலைவரை வெளிப்படுத்தி மறுநாளே போய் ஒரு மனு கொடுத்தது நீங்களும் பார்த்துட்டீங்க. அதற்கான எல்லா பணிகளும் செய்து யாருக்கெல்லாம் பதவி போடாமல் இருக்காங்களோ அது உடனடியாக கண்காணிக்கப்பட்டு அந்த பதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக நான் என்ன பண்ணணும், சரத்குமார் எப்படி இருக்கணும், how they want me to be in the national level or the state level, let them decide after 2026. உங்களை எல்லாம் வெற்றி விழாவிலே சந்திக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் செல்ல இருக்கின்றேன். சரக்குகள் புது புது சரக்குகளை அறிமுகப்படுத்த யார் அவரு? சைலண்ட் விஷயம் ஸ்மோக் பண்ணது யாரு? இல்ல ஒண்ணே சொல்லிடுறேன். See, don't say that cinema influences people மட்டும் சொல்லிடாதீங்க. Because I'm the industry. ஒரு நிமிஷம் let me complete. I am from the industry. நான் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் பார்த்து நான் வளர்ந்திருக்கேன். இப்ப அதே மாதிரி பல படங்கள் நான் பாக்குறேன். நீங்க பலர் செய்வதெல்லாம் பாக்குறீங்க. சரத்குமார் செய்வதெல்லாம் நீங்க செய்வீங்களா? நான் திடீர்னு ஒரு கிணத்துல குதிப்பீங்களா? குதிக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட் இல்ல. See, there is certain level that you maintain your fan following also. எதை பண்ணணும், அறிவு ஆற்றல் திறமையுடன் பேசும்போது எடுத்து நல்லதை எடுத்துக்கங்க, தீயவே ஒழிச்சிருங்க. இவர் இந்த மாதிரி தூக்கி சிகரெட் போட்டார், அதே மாதிரி நானும் போடுவேன்றது அவர் அந்த படத்து காட்சிக்காக தேவைப்பட்டது செய்திருக்கலாம். அதை நீங்க பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல. அப்ப சினிமாவில் அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. நீ வெட்டிட்டு இருக்க முடியுமா?
அவர் வெட்டுறா நான் வெட்டுவேன்னு சொல்றது வந்து யூ ஷுட் யூஸ் யுவர் சென்ஸ். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் an entertainment media. We are there to entertain your people. Take the good things out of it, leave the bad things out of it. பிரச்சாரம் நாளைக்கு வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து மதுரைக்கு வராங்க, சாத்தூர், ராமநாதபுரம். அதை முடிச்சு நான் சென்னை வந்து சென்னையில் பண்ணிட்டு தென் ப்ரோக்ராம் வில் பி கிவன் பை தி ஸ்டேட் பிரசிடென்ட், ஆல் த பீப்புள் ஆர் கன்சர்ன். அதை எடுத்துட்டு நான் தொடர்ந்து பிரச்சாரம் 21ஆம் தேதி வரைக்கும் பண்ணுவேன். இப்போ இல்ல நான் தான் கண்டெஸ்ட் பண்ணல முதலே சொல்லிட்டேன். அண்ணாமலைஜி அவர்களும் நானும் வந்து தேர்தல் களத்தில் நமது இயக்கம் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் சொல்லிட்டோம். முதல்ல நிக்க சொன்னா நிக்கலையே. இப்போ 2 விஷயங்க. ஒன்று, நம்ம நேற்றைய முன்தினம் உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு திரு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களை தெளிவாக எல்லாரையும் வைத்துக்கொண்டு 2 நாட்களில் ஊடக மையம், அதாவது மீடியா சென்டர் ஒன்று கமலாலயத்தில் உங்களுக்காகவே உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தோம். அந்த ஊடக மையம், மீடியா சென்டர் ஆனது இங்கே உருவாகி இருக்கிறது. அது பத்திரிகையாளர்களுக்காக, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கேமராமேன்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அதை இன்று பியூஷ் கோயல் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காக அதை திறக்கவிருக்கிறார். இது வந்து பிஜேபிக்காக இல்லை, பிஜேபியினுடைய நிகழ்ச்சிகளை, அந்த பிரஸ் மீட்டுகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஒளிபரப்புவதற்காக, எங்களுக்கு உதவுவதற்காக உங்களுக்கு நாங்கள் வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. அதனால இங்க வந்திருக்கிறவர்கள வசதிக்கான வாய்ப்புகளை உருவாக்கி, இங்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் கூட, ஒரு நபர் கூட நீங்க இங்க இருந்து இப்ப உடனே போகக்கூடாது. திரு பியூஷ் கோயல் அவர்கள் அப்படி சொல்லாதீங்க, உடனே போக கூடாது கட்டளை இட்டான்னு சொல்வாங்க. அன்பு வேண்டுகோள் விடுக்கிறார். கட்டளை வேண்டுகோள் கட்டளையே போட விடுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இருக்கணும். அந்த உங்களுக்காக திறக்கப்படவிருக்கிற அந்த ஊடக மையத்தை, ஏனென்றால் இங்க பார்த்த உடனே அன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார்கள் உடனடியாக செய்யணும்னு. 2 நாள்ல அதை செஞ்சிருக்கிறோம். ஒரு சிறப்பாக உங்களுக்கு குளிர்சாதன வசதியோட இருக்குது, அருமையா இருக்கு. வந்தா ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கூட்டம், இந்த மாதிரியான பிரஸ் மீட் முடிஞ்சு தலைவர்கள் இந்த மாதிரியான தலைவர்கள் வரும்பொழுது ஒரு தனி இன்டர்வியூ வேணா கூட நீங்க பைட் அங்க அதுக்கு தனியா ஒரு இடம் உருவாக்கி இருக்கிறோம். அதனால எல்லாருமே இன்னொரு 10-15 நிமிடங்களுக்குள்ள திரு பியூஷ் கோயல் இங்க வரவிருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் அமைதியா இங்க காத்திருந்து அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உங்க எல்லாருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, இன்று மாலை நம்முடைய தமிழ் மீனவர்கள் அல்லல் பட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே இருந்து இந்திய அரசாங்கம், மத்திய பாஜக அரசாங்கம் அவர்களை மீட்டெடுத்து இன்று மாலை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வரவிருக்கிறார்கள். உறுதியாக நீங்கள் அத்தனை பேரும் அங்கே வர வேண்டும். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மாலை 7 மணிக்கு அங்கு விமான நிலையத்திற்கு வரவிருக்கிறார். அத்தனை பேரும் உங்களுடைய ஊடகங்களில் அதை கவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உடனடியாக இன்னொரு 10 நிமிஷத்துல திரு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து விடுவார்கள். அங்கேயும் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அரசு எவ்வளவு இடர்பாடுகளை கடந்து அத்தனை பேரையும் நாம் வரவழைத்திருக்கிறோம், எப்படி வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய தமிழ் மீனவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து விளக்குவாங்க. திரு பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே உங்களை இன்றைக்கு மாலை தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் அங்கே உங்களிடையே பேசுவார். 7 மணிக்கு அங்க வந்துருங்க. இப்போ எல்லாருமே இங்க இருந்து திரு பியூஷ் கோயல் வந்தவுடன் நாங்க சொல்றோம், முடிச்சிட்டு மதிய உணவு உண்டு விட்டு போகணும். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். English. I was speaking in English. No, now you wanted me to speak only in Tamil. But you are speaking in English. No, I will speak only in Tamil then. See what he said. Why did